வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சத்தான ருசியான ஒரு கடல் மீனை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் நிறைய பேர் இந்த மீனை சாப்பிடுவீங்க, ஆனால் அதனுடைய ரகசிய நன்மை யாருக்குமே தெரியாது. அதுதாங்க சங்கரா மீன். சங்கரா மீனுடைய ரகசிய நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மீன் ஏன் இதயத்திற்கு இதமான மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரெயினை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமே சொல்லுது இது ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு. ஆனால் அது எதுக்காக சொல்கிறாங்கங்கிற மொத்த டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சங்கரா மீனுடைய முக்கிய 10 மருத்துவ நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடியது இது எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு நன்மையை கொடுக்கும். மூன்றாவதாக பார்க்க போகிறது இது யாரெல்லாம் இந்த மீனை சாப்பிடக்கூடாது. அடுத்து இந்த சங்கரா மீனை வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷானதா எப்படின்னு அடையாளம் கண்டு வாங்குறது அப்படின்னு இருக்கிற எல்லா மொத்த டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சங்கரா மீன்கிறது நம்மளுடைய தமிழ் கடலோரங்களில் மிக பிரபலமான ஒரு மீன் தாங்க இந்த சங்கரா மீன். இது பார்க்குறதுக்கு அப்படி சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ இது நல்லா பல நம்ம கலர்ஃபுல் மீன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய சாஃப்ட் அண்ட் ஒயிட் மீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நிறையா இருக்குது. அதாவது ப்ரோட்டீன்ஸ், அந்த புரதச்சத்து நிறைந்து காணப்படுது இந்த சங்கரா மீனில். ஃபேட்டு கம்மியாகவும் கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜீரோவாகவும் இருக்குது. ஸோ இதில் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த அந்த அமிலங்கள் நிறையா இருக்குது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் சொல்லுவோம்ல, அது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அது இந்த மீனில் நிறையா இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுடைய இதயத்துக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம இதயத்திற்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியம். இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மையும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த சங்கரா மீனில் அது நிறைஞ்சு காணப்படுது. ஸோ குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு மீன்னா அது சங்கரா மீன் தான். இது ஒரு சூப்பர் ஃபுட்டு தாங்க. இப்போ சங்கரா மீனுடைய 10 மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம். அது முதலாவது, இதயத்திற்கு இந்த மீன் மிகவும் சிறந்தது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மீன் நம்மளுடைய இதயத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேங்களா. நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூப்பரான மீன்னா அது சங்கரா மீன் தான். ஏன்னா இதில் ஒமேகா 3 இருக்குது, EPA அண்டு THA இருக்குது. இதில் இதயம் சம்பந்தமான அந்த கொழுப்புகளை எல்லாத்தையும், அடைப்புகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த சங்கரா மீன் உதவி பண்ணுது. அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது. ஸோ அந்த மாரடைப்பை தடுக்கிறதுக்கு இந்த சங்கரா மீன் உதவி பண்ணுது. ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த சங்கரா மீன் உதவி பண்ணுது. இது சயின்ஸ் நிரூபணம் செஞ்சுருக்குது. சயின்ஸ் மூலம் நிரூபணம் ஆகிருக்குது. சங்கரா மீன் சாப்பிடுபவர்களுக்கு கண்டிப்பாக இதயம் சார்ந்த எந்த ஒரு நோயுமே வராது. ஸோ இது கண்டிப்பான ஒரு உண்மையான ஒரு தகவல் தான் இது. ஸோ கண்டிப்பாக அனைவருமே சங்கரா மீனை வாங்கி நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த மீன் ஒரு சூப்பரான மீன் சொல்லலாம். இதில் ஒமேகா 3 கொழுப்பாமிலம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா பிளட் வெஷலில் ரிலாக்ஸேஷன் பண்ணி அந்த பிபியை நேச்சுரலாகவே இயற்கையாகவே குறைக்கும் சக்தி கொண்டது இந்த மீன்க. கண்டிப்பாக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 இல்லை 2 முறை இந்த மீன்களை சாப்பிட்றது அவங்களுக்கு மிகவும் சிறப்பானது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, மூளையோடைய நினைவு திறனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் சூப்பராக உதவி பண்ணுது. இதில் THA அதிகமாக இருக்குது. ஸோ மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு, அந்த கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அல்சீமியர் ரிஸ்கை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அது முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவு, ஒரு சிறந்த மீன்னா அது சங்கரா மீன் தான். ஏன்னா அவங்களுடைய ஞாபக திறனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் உதவி பண்ணும். ஏன்னா அவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ஞாபக திறன் ரொம்ப கம்மியாகி மறதி நிறைய இருக்கும். ஸோ அந்த மறதியை மறதியை
கம்மி பண்ணி அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் வந்து உதவி பண்ணும். அடுத்து 4வது நன்மை என்னன்னா, கிட்ஸ் குரோத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிஷ்ஷு உணவுனா அது சங்கரா மீன் தாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உயரம் வந்து அதிகமாகணும் அப்பன்னா, அதுக்கு தேவையான புரோட்டீன்ஸும், மினரல்ஸும் இந்த மீன்ல இருக்குது. ஸோ அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஹைட் குரோத்துக்கு தேவையான எல்லாமே இந்த மீனில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுற பவரும் இந்த மீனில் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே வந்து இந்த மீனில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மீனை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு, அவங்களுடைய ஹைட்டு உயரத்திற்கு, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மீனில் 4 விதமான பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சங்கரா மீனை வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்க செய்ய வேண்டும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, இந்த மீனில் விட்டமின் டியும், விட்டமின் பி12ம் நிறைஞ்சு கிடக்குது. ஸோ விட்டமின் டி வந்து எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின்க. அடுத்து விட்டமின் பி12 நரம்பு பலத்தையும் இரத்த அணுக்களையும் அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ ஃபிஷ் லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது மீன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மீனை வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி உணவில் சேர்த்துக்கிறங்க. ஏன்னா விட்டமின் வந்து டியும் பி12ம் நிறைஞ்சு கிடக்கிற ஒரு மீன்னா அது இந்த மீன் தாங்க. நிறையா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் டி அண்ட் பி12 குறைபாடு நிறையா ஏற்படும். ஸோ அவங்க இந்த மீனை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிந்து நிறைய பேர் வந்து விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி12 குறைபாடு நோய் வந்து நிறைய பேருக்கு வருது. 100ல் 70% வருது. இதுக்காக அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் விட்டமின் டி அண்ட் பி12க்கு மாத்திரை மெடிசன்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த மீன்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த குறைபாடு வந்து நீங்கிரும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது சிறந்த ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லோ ஃபேட் கொண்டது. அதே மாதிரி நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய மீன். ஸோ மெட்டபாலிசத்தை ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன்னா அது சங்கரா மீன் தான். கண்டிப்பாக நீங்கள் சங்கரா மீன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலில் உள்ள அந்த கொழுப்புகள் எல்லாமே சூப்பராக கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மீன் வந்து உங்களுடைய கொழுப்புகளை வந்து எரிக்கிற சக்தி இந்த மீனுக்கு இருக்குது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மீனை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறங்க. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த மீன் வந்து உதவி பண்ணுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு எப்போவுமே ஒரு ஹைட்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது சில பேருக்குலாம் முகம் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருப்பாங்க, ஆனால் முகம் வந்து என்ன சொல்கிறது டல்லாக இருக்கும். அந்த நீர்ச்சத்தெல்லாம் இருக்காது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சங்கரா மீனை எடுத்துக்கிறணும். ஏன்னா அந்த மீனில் வந்து என்ன இருக்குன்னா நீர்ச்சத்துக்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனை எப்போவுமே கொடுக்கும். அதில் இந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுக்குது. அது மாதிரி முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த முகச்சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. வயதானவர்களுக்கு முகச்சுருக்கம், இந்த ரிங்கிள்ஸு, டாட் மார்க்ஸு இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுற தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங் ஃபுட்டாகவும் இது வந்து விளங்குது. ஸோ 60 வயது 40 வயதை கடந்தவங்களுக்கு இந்த முகத்தில் வரக்கூடிய அந்த சுருக்கங்களை கம்மி பண்ண இந்த சங்கரா மீனை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை தாராளமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இது அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தாங்க. அடுத்து 8வது மருத்துவ நன்மை என்னென்னா, ஆர்த்தரைட்டிஸ் அண்டு ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான உணவுனா இது. அங்கே ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற தன்மை இந்த மீனுக்கு இருக்குது. ஸோ முட்டுக்கால் வலி, அந்த இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும்.
அடுத்து 9வது நன்மை என்னென்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மீனுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த செலினியம் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மீனை நீங்கள் வாங்கி அவசியம் சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை சரியாயிரும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா தைராய்டுனால நிறைய பேர் இப்போ அவதிப்பட்டு இருக்காங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தைராய்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ உருவாயிட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மீன்களை சாப்பிடும் பொழுது அந்த ஹார்மோன் வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் ஆயிரும். 10வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த மீனுக்கு இருக்குது. இதில் பொட்டாசியம், சிங்க், விட்டமின் ஏ, ஒமேகா 3 இருக்கிறதுனால காய்ச்சல், இன்ஃபெக்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த மீன் உதவியாக இருக்குது. சங்கரா மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது 100 கிராம் சங்கரா மீனில் வந்து புரோட்டீன் வந்து 26 கிராம் இருக்குது. ஃபேட் வந்து 1.5 கிராம் தான் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து 3 இருக்குது. அதாவது 3 கிராம் வந்து இருக்குது. விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, செலினியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது இந்த மீனில். இந்த மீனை நம்ம எப்படி சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த மீனை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம், அடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக ஆயில் ஊற்றி சாப்பிடாதுங்க. இந்த ஃபிஷ்ஷில் சூப்பு கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடலாம். அதாவது இதை வந்து நம்ம குக் பண்ணுற விதம்னு இருக்குது. ஸோ வந்து அதிகமான ஆயில் ஊற்றி சமைக்காதீங்க. குறைவான ஆயில், அதுவும் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஊற்றி சமைங்க. அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்னும் அதிகமாக்கப்படும். இந்த மீன் வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். அதாவது பெரியவங்க வந்து 150லேருந்து 200 கிராம் வந்து ஒரு வாரத்துக்கு 1 இல்லைனா 2 டைம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைகள்னு பார்க்கும் பொழுது 100 கிராம் வந்து போதுமானது. இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அவங்க எடுத்துக்கிட்டால் போதும். 100 கிராம் அப்படி நீங்கள் 2 டைம் கொடுக்குறீங்கன்னா 50 கிராமாக கொடுத்துக்கிறங்க. அடுத்து பெரியவங்க வந்து 100லேருந்து 150 கிராம், அதாவது பெரியவங்க மீன்ஸ் சீனியர்ஸ், யங் பீப்புள்ஸ் 100லேருந்து 150 கிராம் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து யாரெல்லாம் இந்த மீனை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். சீ ஃபுட், அதாவது கடல் உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். அடுத்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஹை யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. மெர்க்கரி சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே வந்து இந்த மீனை தவிர்க்க வேண்டும். அடுத்து சங்கரா மீனை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனாக பார்த்து தான் வாங்கணும். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கண்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கும், வெளுத்திருக்கும். ஸோ அந்த மீனோடைய அந்த ஸ்கின்னெல்லாம் இருக்குல்ல, அந்த செதில், இது நல்லா ரெட் கலரில் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதனுடைய சதைப்பகுதி எல்லாமே டைட்டாக இருக்கும். லூஸாக தொலைன்னு இருந்துச்சுன்னா அது பழைய மீன், டைட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன். இது வந்து இதனுடைய அந்த ஸ்கில், அந்த செதில் எல்லாமே வந்து நல்லா ரெட்டாக இருக்கணும், பிங்காக இருக்கணும். இதனுடைய கலர் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. அது கண்டிப்பாக அது பழைய மீனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லு வந்து புது மீனில் வந்து ஸ்மெல்லு வராது, பழைய மீனில் ஸ்மெல்லு வரும். இதனுடைய அந்த செதில் பகுதிகளை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான மீன் தான். சில பேர் வந்து கடல் மீனில் வந்து, அதாவது மெர்க்குரியை பற்றி சில தகவல் வந்து வெளியாயிட்டிருக்குது. அதாவது மீன்களில் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கரா மீனில் வந்து மெர்க்குரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, இந்த மீன் வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மீன் தான். மெர்க்குரியை பற்றிய பயம் வந்து இதுக்கு இல்லை. ஸோ வந்து தாராளமாக இந்த மீனை வந்து சாப்பிடலாம். என்னென்ன நண்பர்களே, இவ்வளவு நன்மை கொண்ட சங்கரா மீனை உங்களுடைய டயட்டில் சேர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.